இட்ஸ் மண்டே அண்ட் ஈவினிங் 5:30. ஸ்டவ் எவ்வளோ வாட்டி க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் எண்ணெய் பிசுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு நைட் டின்னருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பருப்பு அடக்கி ஊற வச்சுருந்தேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கூடவே பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வத்தல், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அடை தோசைக்கெலாம் ஆனியன்ஸ் நிறைய இருக்கணும். எனக்கு எதுலனாலுமே ஆனியன்ஸ் கொஞ்சம் நிறையவே தான் சேர்த்துப்பேன். பருப்பு அடக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கூடவே வெங்காயம் இது சேர்த்து தாளிச்சிட்டேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரெடி பண்ண பேட்டரில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ கெட்டி பதத்தில் இருக்கோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி தோசை ஊற்றுற பதத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஆனியன் நீங்கள் முதல்ல ஆட் பண்ணாமல் தோசை நல்லா பரப்பிட்டு கூட மேலே சேர்த்துக்கலாம். பட் நான் ஆனியன் கூடவே சேர்த்து இது பண்ணனால எனக்கு தோசை அங்கங்கே திட்டாக வருது ஆனியன் தடிக்கி. வாட் எவர் இட் இஸ் ஸ்டொமக்குள்ளே தானே போகுதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். பட் ட்ரஸ்ட் மீ டேஸ்ட் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு குட் டின்னர் சாப்பிட்ட ஃபீல் இருந்தது.